தொகுதி வலம் பகுதியில் இன்று நாம் தென்காசி மக்களவை தொகுதி பற்றி பார்க்கலாம். அத்தொகுதியின் வாக்காளர் விவரங்கள், சிறப்பம்சங்கள், அங்கு தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்ற அழகான வாக்கியத்திற்குள் அடங்கியுள்ள அழகியலை மீறாமல் ஆர்ப்பரித்து கொட்டும் குழு குழு குற்றாலம் தென்காசி மக்களவை தொகுதியின் ஈரமான அடையாளம். சுற்றுலா தலங்களை சொர்க்க பூமியாக்கும் அஇஅதிமுக அரசின் திட்டங்களால் குற்றாலத்தையும் ஆண்டு முழுவதும் சுற்றுலா தலமாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தின் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் 4 தொகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 2 தொகுதிகளையும் சேர்த்து 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தென்காசி மக்களவை தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். மொத்தமுள்ள 13,49,779 வாக்காளர்களில் 6,73,136 ஆண்கள், பெண் வாக்காளர்கள் 6,76,615 பேர், திருநங்கைகள் 28 பேர். சங்கரன் கோவிலில் 20,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இவற்றை வாழ்வாதாரமாக கொண்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முத்தான மக்கள் நலத்திட்டங்கள் இத்தொகுதியின் கடைக்கோடி பகுதி வரை சென்று சேர்ந்திருப்பது எளிய மனிதர்களை எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மக்களவை தொகுதியில் இதுவரை 32,49,45,000 ரூபாய் மதிப்பில் 11,219 பேருக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. 115,77,74,110 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,06,009 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். 72,025 மாணவ மாணவிகளுக்கு 108,03,75,000 ரூபாய் மதிப்பில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,493 பேர் பயன்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கறவை மாடுகளின் மொத்த மதிப்பு 5,11,29,189 ரூபாயாகும். 15,964 பேர் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளனர். இவற்றின் மொத்த மதிப்பு 83,40,49,775 ரூபாய். சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 116,16,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7,261 பேர் பயனடைந்துள்ளனர். நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் நாள் இருந்தோம். இப்போ 2,20,000 அம்மா கொடுக்க போய் நாங்கள் வீடு சொந்த வீடாக கட்டி சந்தோஷமாக இருக்கிறோம். இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது மாதிரி நல்ல முறையில் இன்றைக்கி 4 ஆடு கொடுத்தது நாங்கள் 8 ஆடாக உருவாக்கி அவங்களுடைய படிப்பு செலவுக்கும் எங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்கும் ரொம்ப தோதுவாக இருக்குது. அது அம்மா செஞ்சதுக்கு அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்தியா வல்லரசு ஆக்கக்கூடிய ஒரு கட்டாயம் உருவாகுன்னு சொன்னால் அது அம்மா வந்தால் கண்டிப்பாக அது உருவாகும். இப்போ உள்ள காலகட்டாயத்தில் அம்மா வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இன்னும் ஏன்னா எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்கெல்லாம் மேன்மை அடைகிறதுக்கு அவங்கள மாதிரிப்பட்ட ஆள் வேணும். விலையில்லா ஆடுகளை பெற்று ஏழை எளிய மக்களும் தாலிக்கு தங்கம் பெற்ற வறிய மக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த ஆடு கொடுத்தனால எங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வாய்ப்பு எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் எங்களோட நல்லா பசி இல்லாமல் இருக்கோம். இன்றைக்கி அம்மா ஆடு கொடுத்தனால இன்றைக்கி நாங்கள் இந்த வளர்ச்சி காணோம். ஆடு கொடுக்கலாம் எங்களோட கஷ்டமெல்லாம் ரொம்ப இருந்தது. இன்றைக்கி மீண்டும் அம்மா கொடுத்த வாக்கை கரெக்டாக செஞ்ச அம்மா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. எல்லா பேரும் சொல்லிவிட்டு வாக்கு சொல்லிட்டுலாம் போயிடுவாங்க, சொல்லுவாங்க ஆத்தாரே தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அம்மா மட்டும்தான் சொன்னதை மட்டும் செய்தது மட்டும் அம்மா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அம்மா கொடுத்த உதவித்தொகை, திருமண உதவித்தொகையினால் நான் பயன்பெற்றிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. இது தங்கம், இப்போ பெண்களுக்கு தங்கம் தான் ரொம்ப முக்கியம். தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தங்கத்தினால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். தென்காசி மக்களவை தனித்தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் திருமதி வசந்தி முருகேசன் போட்டியிடுகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட அஇஅதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய அரசை உருவாக்க இத்தொகுதி மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக உணரப்பட்டுள்ளது.
இதனால் தென்காசி மக்களவை தொகுதியும் அஇஅதிமுக வசம் சேரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயா செய்திகளுக்காக நெல்லை செல்வராஜுடன் லாரன்ஸ் விஜயன்.